விட மாட்டேன்டி. என்னடி நடக்குதுங்க? எவ்வளவு திமிரு உங்களுக்கு? வெளியே போ. 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 போங்கடி வெளியே. போண்ணா. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. என்ன சீதா? இதுங்களை நம்பி நீ உள்ள விடலாமா? சின்ன பொண்ணுங்க தானே அங்கிள். நான் இதை எதிர்பார்க்கல. சீதா, அந்த வீட்ல ஒரு அருகம்புல் வளர்ந்தா கூட அதுல விஷம் இருக்கும் சீதா. ஆமா, ராம் எங்க? அவங்க வெளியே போயிருக்காங்க. இதுங்கள விடவே கூடாது சீதா, விடக்கூடாது. யாருக்கு அங்கிள்? போலீஸுக்கு தான் சீதா. அதுங்கள உள்ள வச்சே தீரணும். அங்கிள் வேணாம் அங்கிள். அவங்க படிக்கிற பிள்ளைய வாழ்க்கை போயிரும். வேணாம் அங்கிள். படிக்கிற பிள்ளைங்க பண்ற காரியமா இது? விடுங்க அங்கிள். நீங்க மட்டும் வரலனா நான் போய் சேர்ந்திருப்பேன். என்ன? நான் என்ன அங்கிள் தப்பு பண்ணேன்? ஏன் எல்லாரும் என்ன வேண்டதவளாவே பாக்குதாக? அந்த வீட்ல பெரியவங்கள்ல இருந்து குழந்தைய வரைக்கும் என்ன எதிரியாவே நினைக்குதாங்களே. போலீஸ்க்கு எல்லாம் சொல்ல வேணாம் அங்கிள், ப்ளீஸ். சீதா, விட்டா கொண்டு இருப்பாங்க. உயிரை எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. சொன்னா கேளு சீதா. அங்கிள் வேணாம் அங்கிள். சீதா, கையில என்னாச்சு? ஐயோ சீதா, கையில என்ன இவ்வளவு பெரிய காயம்? எப்படி விட்டிருக்காங்க பாரு. கையை கட்டு. என்ன சீதா இதெல்லாம்? சீதா, விட்டா கொண்டு இருப்பாங்க சீதா. அவங்க உயிரை எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. விட்டா இது தொடரும் சீதா. சொன்னா கேளு. இரு. அங்கிள் பாத்து அங்கிள், பத்ரம். சீதா, சீதா என்ன ஆச்சு? நான் வரலனா என்ன ஆயிருக்கும்? செத்து போயிருப்பான். என்ன ராம், 3 பேரும் இப்படி இருக்காங்க? சீதா, மாமா சொல்றத என்னால நம்பவே முடியல. ராம், நேர்ல பார்த்தா என்னாலே நம்ப முடியலடா. நாம தான் அவங்கள குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ராட்சசிங்க. பாஸ், நான் நம்புற முத்தாரம்மன் தான் அங்கிள் எங்க வர வச்சிருக்கா. இவங்க மட்டும் வரலனா நீங்க என்ன பொணமா தான் பாத்துக்கணும். பாருடா, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க கொண்டு வந்திருக்கிற கத்திய பாருடா. டேய், நம்ம வீட்டு கத்திரா பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மாமா, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க முடியாது. பிரச்சனை எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. சீதா, கிளம்பு. இன்னைக்கு இருக்கா உங்களுக்கு? பாஸ் வேணாம் பாஸ், விட்டுருங்க. விடுறதா? கொல்ல வரைக்கும் போயிட்டாங்க சீதா. இதுக்கு மேலையும் நம்ம ஒதுங்கி போயிட்டா நம்மள பாடவே விட மாட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்ன, அதுக்கும் சீதா வேண்டான்னு சொல்லிட்டான். பாஸ், அதுங்க படிப்பு வாழ்க்கை எல்லாம் நாசமா போயிரும் பாஸ். விடுங்க ப்ளீஸ். போகட்டுமே. கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. அதுக்கு ஜெயில இருக்கிறதா நல்லது. பாஸ் வேணாம் பாஸ்.
அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிரும். மன்னிச்சு விட்டுருவோம். எனக்கு என்னமோ சித்தி அப்பா எல்லாம் சேர்ந்துதான் இவங்களை அனுப்பியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. மாமா நீங்க கிளம்புங்க. வாசிதா. பாஸ் பாஸ் எங்க பாஸ்? எந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு நினைச்சமோ அந்த வீட்டுக்கு தான் வா. பாஸ் பாஸ் வேணாம் பாஸ். சீதா சொல்றேன்ல வா. வா. டேய் ராம், வாடா வாடா, வா வா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. வா உள்ள வா. மகா யார் வந்திருக்கா பாரு. மகா, ராம் வந்திருக்கா மகா? ஆச்சரியமா இருக்கு. அக்கா அவசரப்படாதீங்க. ராம், நீ நம்ம வீட்ல ஏன் முன்னாடி நிக்கிறது அப்படியே கனவு மாதிரி இருக்குடா. வா உள்ள வா. ரொம்ப சந்தோஷம்டா, உள்ள வா. என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? நீங்களா பெரிய மனுஷனா? வெக்கமா இல்ல? நான் தான் உங்களை வெறுத்து ஒதுங்கி போயிட்டேனே. எதுக்கு திரும்ப திரும்ப வந்து சித்திரவதை பண்றீங்க? வீட்டை விட்டு வெளியே போகணும்னு முடிவெடுத்தது நான் தான். சீதா காரணம் இல்ல. உங்க கோவத்தை என்கிட்ட காட்டுங்க. அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி பொண்ண டார்கெட் பண்றீங்க. என்னடா என்ன சொல்ற? என்ன சொல்றனா? நடிக்காதீங்கப்பா. நடிச்சு உங்க மரியாதைய நீங்களே கெடுத்துக்காதீங்க. டேய் எனக்கு ஒண்ணும் புரியலடா. புரியலையா? இங்க பாருங்க. படிக்கிற பொண்ணுங்க கையில கத்தியை கொடுத்து அனுப்பியிருக்கீங்களே, நீங்களா மனுஷங்களா? ராம், என்ன புது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? தையக்காரி எங்கேயோ பம்பு எடுத்து வாங்கி கட்டிட்டு இருப்பா. சின்ன பொண்ணுங்க மேல பழி போடுற? பேசாதீங்க சித்தி. அப்பா எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அப்புறம் நீங்க 2 பேரும் வந்தீங்க. நாங்க எதுக்கும் விருப்பப்படல. உடனே இதுங்களை அனுப்பி கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்கீங்க. டேய் நீங்களா பொண்ணுங்களா இல்ல பேய்ங்களா? நான் உங்களை எல்லாம் சின்ன பசங்க நினைச்சேன். ரத்த வெறி பிடிச்சு அலையறீங்க. ராம், என்னடா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? இவங்க என்னடா பண்ணாங்க? இதுங்க 3 பேரும் எங்க வீட்டுக்கு வந்து சீதாவை மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. வாட்? நல்ல வேலை மாமா வந்து தடுத்திருக்காரு. இல்லனா இந்த சீதாவை கொன்றுப்பாங்க. ராம், உன் பொண்டாட்டி மேல சிம்பத்தி வரதுக்கு உன் தங்கச்சிங்க மேலயே பழிய போடுறியா? 3 பேரும் காலேஜுக்கு போயிட்டு இப்பதான் வந்தாங்க. காலேஜா? கேளுங்க. அஞ்சலி, அண்ணன் சொல்றது உண்மையா? அப்பா, அண்ணன் போய் சொல்லுதுப்பா. நாங்கெல்லாம் கிளாஸ் முடிச்சிட்டு இப்பதான்ப்பா வந்தோம். அப்படியா? உங்க ஹெச்ஓடிக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமா? ஏன் அவ்வளவு தூரம் போய்கிட்டு? இதோ
இத பாருங்க. செல்வி இங்க வாங்க. இது நம்ம வீட்டு கத்தியான பார்த்து சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, இது நம்ம வீட்டு கத்தி தான். காணணும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். சீதா தான் வேணான்னு தடுத்தா. கொடுத்திருந்தா இதுங்க 3 பேரும் லாக்அப்ல இருந்திருப்பாங்க. நியூஸ் பேப்பர்ல போட்டோ வந்திருக்கும். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பெத்தவங்க புத்தி தானே பிள்ளைங்களுக்கு வரும். இதுங்கெல்லாம் எங்க உருப்பட போகுதுங்க? அங்கிள், சின்ன பொண்ணுங்க ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்க, விடுங்க. கேட்டீங்கல்ல, கொலை பண்ண வந்தவங்களையும் மன்னிச்சு விடுறா. இதான் சீதா. இவ்வளவு பழி வாங்கணும்னு மொத்த குடும்பமும் வரிசை கட்டி நிக்கிறீங்களே. இவங்க மத்தியில குடியிருக்கதான் என்ன ஆள் மாத்தி ஆள் கூப்பிடுறீங்க இல்லப்பா? தேடி போய் கொலை பண்ண ரெடி ஆயிட்டாங்க. இந்த லட்சணத்துல இந்த வீட்டுல இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நானும் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா காரணம் நீங்க தான். ஸ்டேஷன்லயும் சொல்லி வச்சிருவேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் உயிர் பயத்தை கொடுத்திருக்கீங்களே, இதுதான் உங்க சாதனை. இந்த கொலவெறி உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போகுதுன்னு பாருங்க. உங்க சகவாசமே வேணான்னுதான் நானும் பாசும் தனியா போயிட்டோம். உங்க சொத்துல நயா பைசா எங்களுக்கு வேணாம். எங்களை அமைதியா வாழ விடுங்க, அது போதும். அதுவும் பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நாங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவுதோம். நீங்க சந்தோஷமா இருங்க. வாங்க பாஸ். தயவு செஞ்சு படிக்கிற புள்ளையால ஆயுதமா பயன்படுத்தாதீங்க. அது பெரிய பாவம். நீங்க வாங்க பாஸ். என்ன பாஸ், காஃபி எப்படி இருக்கு? என்ன சீதா, சர்க்கரை இல்ல, காஃபி கசக்குது. இல்லையே, சக்கரை போட்டேனே. எங்க கொடுங்க. இந்தா. பாஸ், கரெக்டா தானே இருக்கு. அப்படியா? கொடு. ஆமா, இப்ப ஸ்வீட்டா தான் இருக்கு. அது எப்படி பாஸ்? உன் உதடு பட்டுருச்சுல்ல, அதான் காஃபி ஸ்வீட்டா மாறிடுச்சு. இப்போ உள்ள வரலாமா இல்ல போயிட்டு நாளைக்கு வரலாமா? ஏய், சத்யமீரா வந்திருக்காங்க, வா. மீராக்கா, எப்படி இருக்கீங்க? வாங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் உன் மேல கோவமா இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எப்படி ஒரு வீட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நம்ம வீடு சும்மா தானே இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? அது இல்ல, உங்களுக்கே இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. உங்களை கஷ்டப்படுத்த வேணாம் தான் நாங்க சொல்லல.
சரி நீங்க முதல்ல உள்ள வாங்க. வாங்கக்கா. வா. வாங்க 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 வாங்கக்கா. வாங்க வாங்க. சத்யா. சத்யா வாங்க. ம் மீரா வாங்க. வாங்க. ஆ. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. சீதா இந்தா அக்கா எதுக்குக்கா இதெல்லாம்? குடி சீதா. சத்யா உட்காருங்க. உட்காருங்க மீரா. சீதா அந்த 3 பிசாசங்களும் பண்ண வேலை தானே இது. இப்ப எப்படி சீதா இருக்கு கை? பரவாயில்லக்கா. ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி எல்லாம் போட்டு வந்துட்டோம். ஆ, நீங்க ஹனிமூன் போகலையா? இந்தியால என்ன பண்றீங்க? நீங்க ஹனிமூன் போனீங்களா? ஆ இங்கனதான் எங்க ஹனிமூன். அப்படியா? ஆமாக்கா. ஹனிமூன்லாம் போதும், உடனே நீங்க கிளம்புங்க. ஆமா எல்லாத்தையும் எடுத்து வைங்க. டேய் ராம் கிளம்பு. இல்ல, நானும் சீதாவும் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்குள்ள புரிதல் இப்பதான் நல்லா இருக்கு. உண்மையா ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். அதனால்தான் இப்படி ஒரு வீட்ல எங்களால இருக்க முடியுது. ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு வீட்ல உங்களை விட்டுட்டு நாங்க எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? அக்கா எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ராம் வாங்க வெளியே போய். எங்க? சும்மா வாங்க வெளியே போய் பேசலாம். அவங்க பேசிக்கிட்டோம். வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. சீதா உண்மையாவே நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா? நீங்க தான் பாத்தியல்லக்கா பாஸ் காஃபி குடிச்ச அழக. ஆ பார்த்தேன். சீதா நீ மட்டும் இல்லனா மகாலட்சுமியால நான் சித்திரவதை அனுபவிச்சு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்திருப்பேன். சத்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் உங்களால தான் நடந்தது. இதுக்கெல்லாம் உனக்கு நான் எவ்வளவு நன்றியோட இருக்கணும்னு என்னால சொல்ல முடியல சீதா. அக்கா எதுக்கு இந்த நன்றி எல்லாம்? நீங்களும் எனக்கு உண்மையான அக்கா மாதிரி. என்னால செய்ய முடிஞ்சது இதுதான். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா புன்னகையோட இருக்கிய. அக்கா நீங்களும் தேன் நிலவுக்கு போகணும், ஜாலியா சுத்தி திரியணும். மறக்காம எனக்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்பணும் சரியா? கண்டிப்பா அனுப்புறேன். அப்புறம் எங்களுக்கு ஒரு ட்ரீட்டும் தரணும். அதுக்கு என்ன தந்துட்டா போச்சு. சரி வாங்கக்கா ஷாப்பிங் போயிட்டு வருவோம். விருந்து ரெடி பண்ணோம்ல. என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு விடுங்க சேது. என்ன சேது இது? பேசாத மகா. சொன்னா கேளுங்க. அடிக்காதீங்க. அடிக்கிற வயசுல இதெல்லாம் என்ன பண்ண? கத்தி எடுத்து கொலை பண்ண போயிருக்கீங்களா? எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சேது வேண்டாம். அவங்களே அடிக்கிறீங்க. யாரு இதுங்க? புள்ளைங்களா? ஒருத்திய கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. தப்பு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ உயிர் போயிருக்கா, இவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ராம் ஜென்மத்துக்கு என்ன வெறுத்திருப்பான். அடிக்கிற அடியில பல்லுகள் எல்லாம் தனியா பறக்கணும். போடு போடு. என்ன இவரு பிள்ளைங்களை அடிச்சு என்ன தைரியம் எடுத்து இப்படி பண்ணிருப்பீங்க? அடிக்காதீங்க சேது. நிறுத்துங்க சேது. எதுவும் பேசாத மகா. சொன்னா கேளுங்க, நிறுத்துங்கண்ணே. அதான் எதுவும் நடக்கல. அந்த தையக்காரி செத்தா போயிட்டா. யாரும் சாகலடா. பையன் திரும்ப வீட்டுக்கு வருவான்னு நம்புறேன் பாரு. அந்த நம்பிக்கை தான் செத்து போச்சு. எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டாங்க. ஏய் சொல்லுங்க, இது யார் போட்ட பிளான்? பாரு நாங்க தான் அனுப்பி வச்சோட ராம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். உங்களால எங்களுக்கு தான் கெட்ட பேரு. சொல்லுங்க இது யார் போட்ட பிளான்? அஞ்சலி நீதானே? சொல்லு.
ப்ராமிஸா நான் இல்லப்பா. அப்ப யாரு? சத்யா தான்ப்பா ஐடியா சொன்னா. ஆமா பெரியப்பா, ராமண்ணனை பிரிச்சது சீதா தானே, அதனால தானே பெரியப்பா ஃபீல் பண்றாங்க. அதனால சீதா இல்லைன்னா ராமண்ணன் வந்துருவாங்கன்னு சொன்னா. அதுக்குதான் சத்யா இந்த பிளான் போட்டா. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க முடியாம தான் நான் இப்படி இடியட் மாதிரி நடந்துக்கிட்டேன் பெரியப்பா. மாதிரி என்ன வந்ததுக்கு கொல்லணும். வேண்டாம் பெரியப்பா. அண்ணே வேணாம், விடுங்க, இதோட விட்டுருங்க. ஏய், ஏன்னா 3 பேரும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்கடா. என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்ன சொல்லணும். அண்ணே உன் கிறுக்கு புத்தி தானே உன் பிள்ளைகளுக்கு வரும். அண்ணே என்ன கிறுக்குங்கறீங்க? அஞ்சலி தானே முதல்ல தூண்டி விட்டா. அவ வளர்ப்பு மட்டும் சரியா? அர்ச்சனா, நான் அவனை சொன்னேன், நீ சும்மாரு. நீங்க என் பிள்ளைங்களை அடிப்பீங்க, என் புருஷனையே திட்டுவீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சிச்சுன்னா நீயே அவனை வெறுத்துருவ. ஆந்திராவுல அவன் அண்ணே சுபாஷ் எல்லாம் மாட்டா. இதைத்தானே எதிர்பார்த்த? சூப்பர் சூப்பர். சொல்லு சொல்லு.